ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரொம்ப சிம்பிளான முறையில் தெளிவான விளக்கத்தோட பார்டரை யூஸ் பண்ணி ஸ்கேலப் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்துடலாம். நம்ம ரெடிமேட் ஸ்கேலை யூஸ் பண்ணி தான் நம்ம வரைய போகிறோம். கேன்வாஸ் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் உயரத்துக்கே எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2.5 இன்ச்சு கூடுதலாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சேரீயில் இருக்கக்கூடிய வித்து ப்ளவுஸை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வித்து ப்ளவுஸில் எடுத்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம பின் துண்டில் டிசைன் தைச்சதுக்கு அப்புறமா தான் முன் துண்டு, ஸ்லீவ், பெல்ட்டு பட்டி இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணணும். அதனால் சேரீயில் இருக்கக்கூடிய வித்து ப்ளவுஸை அந்த பார்டரோடு இருந்தது அப்படின்னா அப்படியே நம்ம கட் பண்ணாமல் அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத், எப்போதுமே நம்ம லைனிங் கிளாத்தில் எல்லா அளவுகளுமே குறித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணணும். இந்த சைஸ் பார்த்திங்கன்னா 36, ஓகேங்களா? 36 சைஸுக்கு போட் நெக் கட் பண்ணணும் அப்படின்னா இதோட அளவுகள் ஸ்க்ரீனில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தச்சு படிமான தையல் போட 1.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட முழு உயரம் பார்த்திங்கன்னா ஷோல்டர் கூட சேர்த்து 15.5 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். 36 சைஸுக்கு கழுத்து அகலம் கட்டிங் அளவு 3.5 இன்ச் எடுத்திருக்கோம். ஷோல்டரோட கட்டிங் அளவு 3 இன்ச்சு, ஆம்கோல் கட்டிங் அளவு 5.25 எடுத்துக்கலாம், 5.5 எடுத்துக்கலாம். மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 9 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா தையலுக்காக பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு, அது போக எக்ஸ்ட்ரா நம்ம 3 தையல் போடுவதற்கு 1.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி டிசைனுக்கு இணைக்கிறனால எக்ஸ்ட்ரா கூடுதலாக 1 இன்ச் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நார்மலாக வேறு மாதிரி டிசைன்னா அந்த 3 தையலுக்கு மட்டும்தான் 1.5 இன்ச் நம்ம சேர்ப்போம், ஓகேங்களா? இது இணைக்கிறனால கூடுதலாக எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நம்ம விட்டுருக்கோம். இப்போ பின்கழுத்து உயரம் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த போட் நெக்கில் டபுள் ஸ்டெப் தைக்கிறனால மேலே இருக்கக்கூடிய நெக்கோட ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 இன்ச் ஹைட்டில் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? 3 இன்ச்சும் எடுத்துக்கலாம், 3.25 இன்ச்சும் எடுத்துக்கலாம். இப்போ நான் உயரம் 3.25 இன்ச்சு ஹைட்டில் எடுத்துட்டு மேலே கழுத்து அகலம் எந்த அகலத்தில் கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி தான் கீழேயுமே அதே அகலத்திலே கொடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம், ஓகேங்களா? 4 இன்ச்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷோல்டர் பால் வந்துடும். அதனால 3.5 இன்ச்சே நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ பின்கழுத்தோட முழு உயரம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் மொத்தம் 11 இன்ச், ஓகேங்களா? 11 இன்ச்சில் தான் நம்ம மேல் ரவுண்டுக்கு 3.25 இன்ச்சை நம்ம லெஸ் பண்ணிட்டோம், ஓகேங்களா? இந்த மாதிரி மேலே இருந்து 11 இன்ச் ஹைட்டில் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் நெக்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 8 to 8.5 இன்ச். அந்த ஹைட்டில் இந்த டிசைன் தைக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூடுதலாக 1.5 இன்ச் நம்ம சேர்த்து தான் கட் பண்ணணும். இந்த பார்டர் ஸ்கேலப் டிசைனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு கூடுதலாக நம்ம கட் பண்ணணும். 10 இன்ச்சு வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம 1.5 இன்ச்சு சேர்த்து நம்ம கட் பண்ணணும். அதுக்கு மேலே வரக்கூடிய அந்த நெக்கோட ஹைட்டுக்கெல்லாம் 1.5 இன்ச் நம்ம சேர்க்க வேணாம், ஓகேங்களா? இந்த மாதிரி நெக் டிசைனுக்கெல்லாம் நம்மளுக்கு கழுத்து இறக்கம் நம்மளுக்கு நல்லா டீப் நெக்காக இருந்தால் தான் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நார்மல் ஹைட்டு அந்த சின்ன ஹைட்லலாம் இந்த டிசைன் தைச்சா நல்லா இருக்காது, ஓகேங்களா? அதனால தான் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு நம்ம கூடுதலாக கட் பண்ணணும். இப்போ மேல் ரவுண்டோட கார்னர் பகுதி பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் அந்த ஹைட்டில் ரவுண்டு நம்ம போட்டுட்டோம். கீழே பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு கோடு, அந்த ஃபஸ்ட்டு கோடில் இருந்து இந்த கீழ் ரவுண்டோட அந்த கார்னர் பகுதி வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் நம்ம கொடுத்துடலாம், ஓகேங்களா? கண்டிப்பாக வீடியோவை தெளிவாக பார்த்து கற்றுக்காங்க. நான் எப்படி வரைகிறேனோ அதே மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் வரைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? இந்த கழுத்து அகலம் எந்த சைஸ் வரைக்கும் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா 28 சைஸ்லேருந்து நம்ம 38 சைஸ் வரைக்குமே நம்ம 3.5 இன்ச் எடுத்துக்கலாம். சிலருக்கு உடம்பு நல்லா பாடியாக இருந்தது அப்படின்னா நம்ம 4 இன்ச் வச்சுக்கலாம். 4 இன்ச் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் பால் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 3.5 இன்ச்சுக்கே நம்ம கழுத்து அகலத்தை வச்சுக்கலாம் இந்த போட் நெக்குக்கு. இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு லைன் நம்ம கொடுத்துட்டோம். ஃப்ரண்ட் நெக்குமே பார்த்தீங்கன்னா அதே போட் நெக் அகலத்தில் தான் தைக்கணும். பின்பக்கம் கழுத்து அகலம் எந்த அளவு கொடுத்துருக்கோமோ அதே
அளவு தான் முன்பக்கமும் கழுத்து அகலம் கொடுக்கணும். ஓகேங்களா? முன்கழுத்தோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4 இன்ச்சு ஹைட்டில் தான் போட் நெக்காக தான் கொடுக்கணும். ஓகேங்களா? பின்னாடி போட் நெக்கா அப்படின்னா முன்னாடியும் போட் நெக் தான் கொடுக்கணும். நார்மல் அளவு வந்து கொடுக்கவே கூடாது. ஓகேங்களா? இப்போ கேன்வாஸை இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுட்டு மடிப்பு பகுதியிலேருந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலப் வரைகிறதுக்கு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேன்வாஸை ரெண்டாக மடிச்சுட்டு மடிப்பு பகுதியிலேருந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். எப்போதுமே இந்த ஸ்கேலப் டிசைன் கட் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பகுதியிலேருந்து வெட்டக்கூடாது. ஓகேங்களா? அது நம்மளுக்கு அளவுகள் வந்து மாறி போயிடும் வெட்டும் பொழுது. அதனால் மடிப்பு பகுதியிலேருந்து வரைஞ்சி தான் நம்ம வந்து வெட்டணும். ஓகேங்களா? இப்போ 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ரெடிமேட் ஸ்கேலை யூஸ் பண்ணி தான் வரைய போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேட் ஸ்கேலில் நம்மளுக்கு ஸ்மால் சைஸும் இருக்குது, நார்மல் சைஸும் இருக்குது. நம்ம நார்மல் சைஸில் இருக்கக்கூடிய அந்த வளைவு டிசைனை தான் நம்ம வந்து போட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு வளைவு வந்து நம்ம கொடுத்துட்டோம். அதன் பின்னாடியே பார்த்தீங்கன்னா வரிசையாக தொடர்ச்சியாகவே கொடுக்கணும். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் ஸ்கேலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய லைனை ஒட்டியே தான் வரையணும். அந்த ஸ்கேல் வந்து கோட்டுக்கு மேலேயும் போகக்கூடாது, கோட்டுக்கு கீழேயும் வரக்கூடாது. கோட்டை ஒட்டியே அந்த ஸ்கேலை கரெக்டாக வச்சுட்டு அப்படியே தொடர்ச்சியாகவே போடணும். ஓகேங்களா? ஒவ்வொரு வளைவுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து வரவே கூடாது. தொடர்ச்சியாக வரிசையாக லைனாக பொறுமையாகவே இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்கேல் வந்து வாங்கிக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு என்ன சைஸாக இருந்தாலுமே வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு டைமே நம்ம அட்டையில் வந்து கட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. கண்டிப்பாக இந்த ஸ்கேல் வந்து வாங்கிக்கங்க. ஓகேங்களா? அடிக்கடி இந்த டிசைன் தைக்கிறீங்க அப்படின்னா ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரொம்பவே அழகாக சூப்பராகவே வரைஞ்சி முடிச்சிட்டோம். இந்த கேன்வாஸ் பகுதியை ஒரு முறை மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இந்த கேன்வாஸோட அகலம் வந்து நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2ஆக மடித்து 3 இன்ச் அகலத்தில் நம்ம எடுத்திருக்கோம். பாருங்கள், கேன்வாஸை 2ஆக மடித்து 3 இன்ச் அகலத்தில் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணும் பொழுது கரெக்டாக அந்த லைன் மேலேயே நம்ம வந்து கட் பண்ணணும். நான் ஆல்ரெடி இதுவுமே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு 2 நூல் கேப்பில் இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கு உள்ள ஆழமாக கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணுறேங்கிறதும் உங்களுக்கு வீடியோவை பார்த்தாலே தெரிஞ்சிடும். உள்ள ஆழமாக நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. ஆழமாக கட் பண்ணிட்டோம்னா தச்சு திருப்பும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த கார்னர் பகுதியில் சுருக்கங்கள் வந்து அதிகமாக தேங்கி இருக்கும். நம்ம வந்து கஷ்டப்பட்டு திருப்பினாலுமே கூட அந்த ஷேப் வந்து நம்மளால் கொண்டுக்கிட்டு வர முடியாது. அதனால தான் ஒரு 2 நூல் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு அந்த இடம் வரைக்கும் நம்ம வெட்டினாலே நம்மளுக்கு அழகான ஃபினிஷிங் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த டிசைன் கிடையாது, எந்த ஸ்கேலப் டிசைனாக இருந்தாலும் சரி இதே சேம் மெத்தடை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரொம்பவே அழகாக சூப்பராக கத்திரிக்கோளோட நுனி பகுதியில் தான் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாகவே நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். திருப்பியுமே ஒரு முறை மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சு பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கூடுதலாக ஹைட்டில் தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கரெக்டான அளவில் வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ இணைக்கிறதுக்காக உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம இன்னொரு லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா நெக் பக்கம்தான் போடணும், நெக்குக்கு வெளியில் வந்து போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? அந்த லைனுக்கு உள்பக்கமாக தான் 3/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு லைன் வந்து போட்டிருக்கோம். இந்த லைன் தான் நம்மளுக்கு இணைக்கிறதுக்காக. ஓகேங்களா? அந்த ஸ்கேலப் டிசைன் வரும், இது இணைக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? திருப்பியுமே இந்த மாதிரி ஒரு முறை நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம்.
இப்போ இந்த கேன்வாஸை பாருங்கள், நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ஷேப்பில் தான் நம்ம வந்து போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப், ஓகேங்களா? இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ரவுண்டு தான். இதை இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா இந்த பகுதி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. நெக்குக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி அந்த இடுப்பு பக்கம் வரக்கூடியது, ஓகேங்களா? மேலே நெக்குக்கு வரும், கீழே பார்த்திங்கன்னா இடுப்பு பக்கம் வர வேண்டியது. அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் எழுதிக்கங்க. இப்போ ரெண்டாவதாக போட்டிருந்த கோடு பார்த்திங்கன்னா அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கோடை கட் பண்ணக்கூடாது, ரெண்டாவதாக போட்ட கோடை தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். மேலே இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு ஷேப்பை கண்டிப்பாக நம்ம வந்து கட் பண்ணிடணும், ஓகேங்களா? கட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக நம்ம வந்து கட் பண்ணிடணும். இப்போ நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்போ சென்டர்லையுமே பாருங்கள், இதையுமே நம்ம வந்து கட் பண்ணிடணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த லைனை கட் பண்ணணும், நெக்கை கட் பண்ணணும், சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பகுதியையுமே நம்ம இந்த மாதிரி ஓப்பனாக தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வெட்டிய கேன்வாஸை இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். லைனிங் கிளாத்தும் கேன்வாஸையும் ஒட்டுன மாதிரியே வைக்காமல் ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மேல் ரவுண்டு அழகான ரவுண்டு வந்து கிடைக்கணும். மேலே இருந்து தான் கீழே வைக்கணும், ஓகேங்களா? அதனால மேல் ரவுண்டை அப்படியே நம்ம விட்டுட்டு கீழ் ரவுண்டில் இருந்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த ரவுண்டில் இருந்து தான் நம்ம வச்சு அயன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ரவுண்டை வந்து நம்ம மேலே விட்டுட்டு ரெண்டாவது ரவுண்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் நம்ம அயன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அதே மாதிரியே இந்த சைடுமே பாருங்கள், நம்மளுக்கு மேலே கழுத்து பகுதியிலேருந்து தான் இந்த கேன்வாஸை வைக்கணும். கீழே இருந்து மேலே போகக்கூடாது, மேலே இருந்து தான் கீழே வைக்கணும், ஓகேங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ரவுண்டை நம்ம விட்டுட்டு ரெண்டாவது ரவுண்டில் இருந்து தான் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அயன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதை எடுத்து இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம், ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் கிளாத்தில் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ மெயின் கிளாத்தில் 2 பார்டரையுமே சேமாக வர்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தோட ஓப்பன் பகுதியும் பார்டரோட ஓப்பன் பகுதியும் சேமாக தான் வைக்கணும், மாற்றி போட்டுறக்கூடாது, ஓகேங்களா? இந்த இணைக்கிற இடத்துல தான் இந்த பார்டர் டிசைன் கண்டிப்பாக நம்மளுக்கு வரணும் பாருங்கள். கரெக்டாக சேமாகவே நம்ம வந்து வச்சுக்கலாம். சேமாக வச்சுட்டு பாருங்கள், நம்ம வந்து அதே அளவுக்கு தான் கட் பண்ண போகிறோம். இப்போ ரஃப்பாக கட் பண்ணுறனால எல்லாமே அவுட்லைன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் விட்டே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு லைனிங் கிளாத்தில் தான் ஒரிஜினல் அளவை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதனால மெயின் கிளாத்தில் ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் அவுட்லைனில் இடம் விட்டே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தச்சு முடித்ததுக்கப்புறமா சரியான அளவில் நம்ம கட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இது மேலேயே பார்த்தீங்கன்னா வெட்டிய கேன்வாஸ் பகுதியுமே தனியாக பொருத்தமாக நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நெக் பகுதியை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பீஸையுமே மடிப்பு பகுதியும் சேமாக வச்சுட்டு அதே லைனை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நெக் பகுதி நம்மளுக்கு அதே அளவு தான். சைடில் இணைக்கிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 இன்ச் மட்டும் விட்டாலே போதுமானது. 2 இன்ச்சே நம்மளுக்கு அதிகம்தான், ஆனால் 2 இன்ச் நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். 2 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ப்ராப்பரான மெத்தடு, இதுதான், ஓகேங்களா?
எப்போதுமே இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் லைனிங் கிளாத் கரெக்டான அளவு இருக்கக்கூடாது, கூடுதலாக சேர்த்து 1/2 மீட்டர் சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ புதுசாக கட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நெக் பகுதி தான் நம்மளுக்கு தேவைப்படும். முன்னாடி கட் பண்ணது நம்மளுக்கு தேவைப்படாது. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத்தை நம்ம கட் பண்ணிட்டோம். இதுக்கு மெயின் கிளாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போயும் பாருங்கள், அந்த மெயின் கிளாத்தோட மடிப்பு பகுதியும் லைனிங் கிளாத்தோட மடிப்பு பகுதியும் சேமாக வச்சுட்டு அதே அளவுக்கே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு சரியான மெத்தடு. இப்போ மேல் பகுதியும் நம்ம லைனிங் கிளாத் மெயின் கிளாத் கட் பண்ணிட்டோம். கீழ்ப்பகுதியிலையுமே நம்ம லைனிங் கிளாத் மெயின் கிளாத் கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேன்வாஸை லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஸ்கேலப் டிசைனுக்கு கண்டிப்பாக அயன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தைக்கணும். இது போல் பாருங்கள், அந்த லைனிங் கிளாத்தோட நெக் பகுதியை இந்த மாதிரி 2 பீஸுமே தனித்தனியாக இந்த மாதிரி விரித்து வச்சுக்கலாம். நம்ம அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டை விட்டுட்டு 2வது ரவுண்டுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் மேலே இருந்து தான் கீழே வரணும், கீழே இருந்து மேலே போகக்கூடாது. மேலே தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டே வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் கட் ஆகிற மாதிரி இருக்கும். நெக் பகுதி தைக்கிறதுக்கு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அந்த மேல் ரவுண்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நெக் பகுதியில் 3.25 இன்ச்சு ஹைட்டில் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல கார்னர் பகுதியில் தைக்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால தான் அந்த கேன்வாஸோட முதல் ரவுண்டை நம்ம அப்படியே விட்டுட்டு 2வது ரவுண்டுலேருந்து வச்சு தான் நம்ம வந்து அயன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கேன்வாஸோட முதல் ரவுண்டை மேலே வச்சுட்டு 2வது ரவுண்டோட அந்த வளைவு ஷேப்பை ஒட்டியே அந்த பிசுறு பகுதியும் கேன்வாஸ் பகுதியும் ஒட்டி வைக்காமல் 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம 2வதாக ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த லைனை ஒட்டியே கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹெவியான சூடில் வச்சு அழகாக நம்ம வந்து நழுவாமல் பொருத்தமாக அயன் பண்ணிக்கிறணும். ஓகேங்களா? நழுவிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷேப்லாம் மாறிடும். இப்போ பாருங்கள், அழகாக பொருத்தமாக வச்சு அழகாக நம்ம வந்து அயன் பண்ணிட்டோம். பாருங்கள், அழகாக கரெக்டாக பொருத்தமாக வச்சு நம்ம வந்து அழகாக நீட்டாக வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இந்த சைடுமே நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேன்வாஸில் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா சொரசொரப்பாக இருக்கும், இன்னொரு சைடு வலுவழுப்பாக இருக்கும். வலுவழுப்பு பகுதியை அடியில் வச்சுட்டு சொரசொரப்பு பகுதியை நம்மளை பார்த்து மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள். இந்த சைடுமே கரெக்டாக அந்த தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச்சு விட்டுட்டே பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அல்லது 1/4 இன்ச்சு விட்டுட்டே இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து பொறுமையாக அயன் பண்ணிக்கலாம். இப்போ 2யுமே அழகாக சூப்பரானமே நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். லைனிங் கிளாத்தில் தான் அயன் பண்ணணும், மெயின் கிளாத்தில் அயன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஸ்கேலப் டிசைனுக்கு லைனிங் கிளாத்தில் தான் அயன் பண்ணணும். இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஒரு லைன் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒரு ரவுண்டு வந்து விட்டுருந்தோம் இல்லையா, அதை கட் பண்ணிக்கலாம். பின்பக்கமாக திருப்பிக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், அயன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கேன்வாஸ் பகுதியை நம்ம பின்பக்கமாக திருப்பி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மேல் ரவுண்டு ஷேப் வந்து அழகாக கிடச்சிருச்சு இல்லையா, இனிமேல் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2 சைடுமே அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மெயின் கிளாத்தை இந்த மாதிரி 2 சைடுமே நல்ல பக்கமாக வச்சுக்கலாம். நல்ல பக்கத்தில் தான் நம்ம இந்த கேன்வாஸ் பகுதியை நம்ம வந்து வச்சு நம்ம வந்து தைக்கணும். ஓகேங்களா? இது போல் பொருத்தமாக வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கணும். 2 துணியுமே கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கணும்.
மேலே நம்ம தைக்கும் போது பார்த்தீங்கன்னா நெக் பகுதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், நெக் பகுதியிலேருந்து கரெக்டாக மேலே மட்டும் 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தைச்சிக்கலாம் இந்த கார்னர் பகுதி வரைக்கும். கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலப் டிசைனுக்கிட்ட தையல் வரும்பொழுது கரெக்டாக அந்த ஒரு நூல் கேப்பில் தான் 2 குத்தாக தைச்சி வரணும். கழுத்து பகுதிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம தைச்சிட்டு அந்த ஸ்கேலப் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நூல் கேப்பில் தான் தைக்கணும். 2 குத்தாக தான் தைச்சி வரணும். ஓகேங்களா? கார்னர் பகுதிக்கிட்ட வரும்போது ஊசியை உள்ளே இறக்கி அதுக்கப்புறமா தான் துணியை திருப்பணும். இந்த இடத்துல எல்லாம் ஸ்பீடாக நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசைன் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வேறு வேறு ஷேப்பில் முக்கோணமாக ரவுண்டுமாக கோணல் மாடல்மாக ஒரு ஷேப்பில் வந்து கிடைக்கும். அதனால் பொறுமையாக நம்ம 2 குத்தாக தான் தைச்சி வரணும். ஓகேங்களா? டைம் எடுக்க தான் செய்யும், அதே சமயம் பொறுமையாகவும் தைக்கணும். டைம் வந்து ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டேவும் போகக்கூடாது, பொறுமையாகவும் தைக்கணும், கொஞ்சம் ஸ்பீடாகவும் தைக்கணும். ஓகேங்களா? 2 குத்தாக தான் தைச்சி வரணும், பொறுமையாக தைக்கணும். அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். இந்த டிசைன் தைக்கிறதுக்கு பொறுமை இருந்தால் மட்டும்தான் இந்த டிசைனை தைச்சி பழக முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக பொறுமையாக 2 குத்தாவே நம்ம தைச்சி வர்றோம். தைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு லைன் எப்படி நம்ம போடுவோம் அந்த மாதிரி அழகாக சூப்பராகவே நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இதே மாதிரியே அந்த சைடுமே நம்ம தைச்சி ரெடி பண்ணிக்கலாம். 2 சைடுமே அழகாக நீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பிசுறு வந்து கட் பண்ண போகிறோம். பிசுறு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தான் அதே ரவுண்டு ஷேப்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், கேன்வாஸ்லேருந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். பொறுமையாக கட் பண்ணுங்கள், தையலில் பற்றாமல் கரெக்டாக 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் பொறுமையாக எல்லா வளைவு நெளிவு வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக கட் பண்ணணும். அதே மாதிரி கார்னர் பகுதியில் கண்டிப்பாக நம்ம கட் பண்ணிக்கணும். தையலில் படாமல் பொறுமையாக கட் பண்ணிக்கணும். அதே மாதிரியே பாருங்கள், அந்த பீஸ்லேயுமே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம நல்ல பக்கமாக திருப்ப போகிறோம். ஓகேங்களா? நல்ல பக்கமாக திருப்பும் பொழுது நம்ம கைகளோட விரல் பகுதியை தான் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம கைகளோட விரல் பகுதி இருந்தால் தான் இதோட ஷேப் வந்து நம்மளால் அழகாக எடுத்து விட முடியும். பாருங்கள், இந்த லைனிங் கிளாத் வந்து நம்ம கையோட ரைட் சைடு வர்ற மாதிரி திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு அதோட ஷேப் எடுக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக அந்த ஃபஸ்ட்டு வளைவுக்கு ஷேப் வந்து எடுத்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பகுதியில் இருக்கக்கூடிய சுருக்கத்தை இந்த மாதிரி விரல் பகுதியை வச்சு அழகாக நீட்டாக வந்து எடுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வளைவுலையுமே அந்த துணி வந்து உள்பக்கமாக மடங்காமல் இருக்கிறதுக்காக ஷேப் எடுக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அப்படியே ஒரு லைன் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? அந்த வளைவு பகுதியில் ஒரு லைன் கொடுத்துட்டோம்னா துணி மடங்காமல் இருக்கும். இதே மாதிரியே பாருங்கள், அந்த சைடுமே நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். 2 சைடுமே அழகாக நீட்டாக நம்ம வந்து ஷேப் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த பகுதியை நம்ம அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக அயன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 சைடுமே பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நெக் ஷேப்பை தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இதுக்குமே நம்ம கேன்வாஸ் கொடுத்தே தைச்சிடலாம். கேன்வாஸ் கொடுத்தா தான் 2 பகுதியுமே நம்மளுக்கு அப்படியே ஸ்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், லைனிங் கிளாத்தை வச்சே நம்ம வந்து கேன்வாஸோட அந்த லைனை வந்து நெக் பகுதியை கட் பண்ணிடலாம். நெக்குக்கு மட்டும் நம்மளுக்கு கேன்வாஸ் இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா? அந்த ரவுண்டு ஷேப்புக்கு மட்டும் கேன்வாஸ் இருந்தாலே போதுமானது.
இப்போ லைனிங் கிளாத்தில் இந்த கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக பொருத்தமாக வச்சு 2 தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? கேன்வாஸோட இந்த ஓரத்துலையும் கேன்வாஸோட அந்த ஓரத்துலையுமே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஒருவேளை இந்த மெயின் கிளாத் வந்து லேசான கிளாத்தாக இருந்ததா அப்படின்னா நம்ம மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தையுமே அட்டாச் பண்ணிட்டா அதுக்கப்புறமா தனியாக ஒரு பீஸில் தான் இந்த கேன்வாஸ் அட்டாச் பண்ணி நம்ம தைக்கணும். ஓகேங்களா? லேசான கிளாத்தாக இருந்ததா அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தடை அப்படியே நீங்கள் வச்சு தைச்சிங்க அப்படின்னா வெளியில் பார்த்தீங்கன்னா கேன்வாஸை அப்படியே வெள்ளை கலரில் அப்படியே தெரியும். கொஞ்சம் கனமான கிளாத்தாக இருந்ததா அப்படின்னா இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் கேன்வாஸ் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறமா மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி வச்சு தைக்கணும். ஓகேங்களா? இப்போ துணியோட நல்ல பக்கத்தில் இந்த கேன்வாஸ் பகுதியை வச்சுட்டு பாருங்க, ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நெக் பகுதிக்கு மட்டும் பாருங்கள் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டுக்கலாம். இப்போ தையலில் படாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், உள்பக்கமாக நம்ம வந்து அழகாக நீட்டாக வந்து திருப்பி விட்டுறலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியாமல் அழகாக நீட்டாக ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். நூல் வந்து கரெக்டாக மேட்சாகவே இருக்கணும். இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு ஷேப் அழகாக தச்சு முடிச்சிட்டோம். இதே இப்போ பாருங்கள், நம்ம வந்து கெட்ட பக்கமாக திருப்பி 2 துணியையுமே சேர்த்து வச்சு ஒரு நூல் கேப்பில் நேராக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அவுட்லைன் ஃபுல்லாகவே பாருங்கள், 2 துணியையுமே சேர்த்து வச்சு ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அந்த மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தையுமே கையோடையே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிறோம் நெக் டிசைனுக்கு பின்பக்கம் டாட் பிடிக்காம தான் தைக்க போகிறோம். டாட் பிடிக்கிறது எப்படின்னு நம்ம அடுத்த ஒரு நெக் டிசைனில் பார்க்கலாம். டாட் பிடிச்சிட்டு தைக்கிறது எப்படி, டாட் பிடிக்காமல் தைக்கிறது எப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நெக் டிசைனுக்கு நம்ம டாட் பிடிக்காம தான் தைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கீழே இருக்கக்கூடிய நெக் பகுதியை தைச்சிட்டோம். இப்போ சைடில் எப்படி இணைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய நெக் பகுதியை இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து சென்ட்ரு பண்ணி அழகாக அழுத்தமாக மடித்து விட்டுட்டு அந்த மடிப்பு பகுதியை பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தமாக மடிச்சுக்கலாம், அடையாளப்படுத்துறதுக்காக தான். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் டிசைனை வச்சு நம்ம வந்து இணைக்க போகிறோம். ஓகேங்களா? சைடில் இணைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. பார்த்து பொறுமையாக அளவு பார்த்து தான் இணைக்கணும். நம்மளாம் வச்ச உடனே இணைச்சிடக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி தனியாக ஒரு டேபிளில் வச்சுட்டு 2மே கரெக்டாக இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு 2 அளவையுமே இந்த மாதிரி பொருத்தமாக வச்சதுக்கப்புறம் தான் இணைக்கணும். பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், கீழேயுமே இடுப்பு பக்கமும் நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கணும். மேலே 2 ரவுண்டோட கார்னர் ஷேப்பும் நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ 2மே நம்மளுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து எண்ணி பார்த்துக்கலாம் எத்தனை வளைவு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. 1 2 3 4 வளைவு ஃபுல்லாக வந்துட்டு அந்த 5ஆவது வளைவு அந்த கார்னர் பகுதியில் தான் நம்ம வந்து இணைக்க போகிறோம். ஓகேங்களா? நெக்கோட ஹைட்டுமே 11 இன்ச் வருதான்னு செக் பண்ணியும் பார்க்கணும். சைடில் இணைக்கும் போது 1 சைடு மடிப்பு பகுதியிலேருந்து அந்த சென்ட்ரு பகுதியிலேருந்து 1 சைடு பார்த்தீங்கன்னா 5.25 வருதா, அதே மாதிரி இந்த சைடுமே 5.25 வரணும். 1 சைடு இணைக்கும் பொழுது 5.25 சரியாக இருந்ததா அப்படின்னா நம்ம கரெக்டான மெத்தடில் வச்சுருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா? மடிப்பு பகுதியிலேருந்து அந்த சைடு 5.25, மடிப்பு பகுதியிலேருந்து இந்த சைடு 5.25, அப்போ நம்ம பொருத்தமாகவே வச்சுட்டோம். அடையாளப்படுத்துறதுக்காக பாருங்கள், 2 துணியிலையுமே இந்த மாதிரி சாக் பீஸை எடுத்துக்கிறலாம். சாக் பீஸ் எடுத்து இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம். அந்த பார்டர் பகுதியிலையும் அடையாளப்படுத்திக்கணும், அந்த இணைக்கிற இடத்துலையுமே அடையாளப்படுத்திக்கணும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நம்ம வந்து பொருத்தமாக வச்சுட்டோம். ஓகேங்களா? இப்போ 2 துணியையுமே ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஓட்டு தையலாம் நம்ம வந்து தச்சுக்கலாம். அடியில் இணைக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 இன்ச் டிஸ்டன்ஸ் தான் நம்ம அடியில் வந்து விட்டுருக்கணும். ஓகேங்களா? நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பாருங்கள், அந்த பார்டரோட சென்ட்ரு பகுதியில் நம்ம வந்து ஓட்டு தையலாம் ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த பவர் மிஷினாக இருந்ததா அப்படின்னா நம்பர் 5ல் வச்சு ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம்.
எடுத்ததுமே அந்த ஸ்கேலப்பில் நம்ம படிமான தையல் போடாமல் 2 சைடுமே பார்த்திங்கன்னா அந்த பார்டரோட சென்ட்ரு பகுதியில் ஒரு ஓட்டு தையல் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? சேஃப்டிக்காக தான் நம்ம போடுறோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த படிமான தையல் அந்த ஸ்கேலப்பில் போடுறதுக்கு நம்மளுக்கு அழகாக நீட் ஃபினிஷிங்கில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இணைக்கும் பொழுது 2 சைடுமே ரஃப்பாக ஒரு ஓட்டு தையலில் நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், 1 சைடு நம்ம ஓட்டு தையல் வந்து போட்டுட்டோம். அதே மாதிரி இந்த சைடுமே ஓட்டு தையல் வந்து அந்த பார்டரோட சென்ட்ரு பகுதியில் ஒரு தையல் வந்து நம்ம போட்டு இணைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இனிமேல் நம்மளுக்கு படிமான தையல் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். துணியும் நம்மளுக்கு நழுவாது. ஓகேங்களா? இப்போ நம்ம படிமான தையல் போடும் பொழுது அந்த தையலோட சைஸ் நம்ம நார்மலாக 2 இன்ச்சு 1.25 அல்லது 2 இன்ச்சில் வச்சு பொடி தையலில் தான் போடணும். பெரிய ஓட்டு தையல் பெரிய சைஸ் தையல் எல்லாம் வைக்கக்கூடாது. மேலே கழுத்து பகுதியிலேருந்து பாருங்கள், ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம அழகாக நீட்டாக படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் போதுமே பார்த்திங்கன்னா ஸ்பீடாக தைக்காமல் அதே 2 குத்தாக தான் தைச்சி வரணும். ஓகேங்களா? ஆரம்பத்தில் நம்ம எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த டிசைனை தைச்சி முடிக்கிற வரைக்குமே அதே 2 குத்தாக தான் நம்ம வந்து தைச்சி வரணும். பாருங்கள், பொறுமையாக தைக்கணும். இப்போ பார்டருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலவே எடுத்து நம்ம வந்து பொறுமையாக தைக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் சைடில் தெரியாத வர அழகாக நீட்டாக பொறுமையாக தைச்சிக்கலாம். ஓகேங்களா? கழுத்து பகுதியிலேருந்து இடுப்பு வரைக்குமே அழகாக நம்ம வந்து படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்டர் கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காப்பர் கலரில் இருக்குது. நம்மளுக்கு ப்ளவுஸ் கிளாத் பார்த்திங்கன்னா அது ஒரு கலரில் இருக்குது. ஓகேங்களா? அப்போனா எந்த நூல் எடுக்கிறதா? அப்போ கழுத்து பகுதியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 கலருமே சேமாக ஒட்டுன மாதிரி வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பார்டர்கிட்ட நம்ம காப்பர் கலர் போட்டுக்கலாம். அந்த கழுத்து பகுதிக்கிட்ட மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்கோ அந்த ராமர் ப்ளூ கலரில் இருக்குல்ல அந்த கலர் நூலை போட்டு நம்ம தச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாகவே நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். 1 சைடு பாருங்கள் ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குது. கொஞ்சமாச்சும் அந்த தையல் வந்து வெளியில் தெரியுதா? கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நம்ம அழகாக நீட்டாக பொடி தையலில் வச்சுக்கிறணும். அதே மாதிரியே பாருங்கள், இந்த சைடுமே நம்ம இணைச்சிக்கலாம். 1 சைடு பார்த்திங்கன்னா மேலேருந்து தைக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு இணைக்கும் பொழுது கீழேருந்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பாருங்கள், பொறுமையாக 2 குத்தாவே நம்ம வந்து தச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? பாருங்கள், நம்மளுக்கு சேம் மெத்தடாக ரொம்பவே சூப்பராகவே நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து பாருங்கள், ஷோல்டர் இணைக்கிறதோடு சேர்த்து நம்ம வந்து 15.5 இன்ச்சு சேர்த்து அப்படியே ஒரு லைன் கொடுத்துடலாம். பாருங்கள், கீழே வந்து எப்போதுமே டிசைன் ப்ளவுஸுக்கு பட்டி வந்து மடித்து தைக்கக்கூடாது. கீழே வந்து நம்ம பைப்பிங் மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இது போல் பாருங்கள், நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்மளுக்கு ப்ளவுஸோட முழு உயரம் 15 இன்ச்சு, ஷோல்டர் இணைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 15.5 இன்ச்சு ஹைட்டில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு தையல் போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மெயின் கிளாத் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய பைப்பிங் கொடுத்து தான் தைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சைடில் ரஃப்பாக ஒரு தையல் வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அந்த தையலை பிரித்து எடுத்துடலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இதை வந்து செஞ்சிடணும், மறந்துடக்கூடாது. சைடில் ரஃப்பாவாக ஒரு தையல் வந்து போட்டிருந்தோம் 2 சைடுமே, அதை வந்து பிரித்து விட்டுறலாம். ஓகேங்களா?
இப்போ 2 சைடுமே அழகாக நீட்டாக அந்த தையலை பிரித்து முடிச்சிட்டோம். இப்போ பின்பக்கமாக திருப்பி பார்க்கும் பொழுது இணைக்கிறதுக்குன்னு நம்ம கட் பண்ணும் போதே 2 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 2 இன்ச்சு நம்மளுக்கு அளவுக்கு கரெக்டாகவே கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பிங் கொடுத்து தச்சு அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி முடிச்சிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா ரோப்பும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கயர் பகுதி கொடுத்து பட்டன்ஸும் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.